ஆண்டவரும் ரட்சகரும் அன்புதவியுமாகிய யாசுவா மேசியாவின் நாமத்தாலே தேவனை ஸ்தோத்தரித்து உங்களை வாழ்த்துகிறேன். அதனால செய்திக்கு போகிறதுக்கு முன்னால் செய்தி போகிறோம் சம்மந்தமாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் தேவ வார்த்தைக்கு கடந்து போவோம். சப்போஸிங் ஒருவேளை ஆண்டவர் முன்னால தோன்றி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒரு கேள்வி, இப்போ பரலோகத்துக்கு ஒன்று நீ வா இல்லை உன் புள்ளவா, யாரும் ஒருத்தர் தான் வர முடியும். இல்லை நீ வா, இல்லை உன் புருஷன், இல்லை உன் மனைவி, இல்லை உன் சகோதரன், யாரும் ஒருத்தர் வா, ஒன்று நீ இல்லை அவன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? யாரும் ஒருத்தர் தான், ஒன்று நீ வா இல்லைன்னா உன்னை விட்டுட்டு ஒருத்தர் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ரட்சிக்க கணவரும் எல்லாம் ரட்சிப்பா எல்லாம் சத்தியத்துல இருந்தா எல்லாரும் தானே கூட போறாரு. இங்க ஜெனிட்டா போடுற இட் இஸ் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு உண்மையா சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க. ஒண்ணு நீ இல்ல இன்னொருத்தர், உன் மகனோ மகளோ இல்ல உன் கணவனோ இல்ல மனைவியோ யாரும் ஒருத்தர் தான். நான் எப்ப கேக்குறது நானும் என் வீட்டாரும் என்னோடவர்கள் எல்லாரும் கேக்குறாரு வச்சுக்கீங்க. நீங்க கேக்குற ரைட்டு, அவர் கேக்குறாரு, அப்ப என்ன சொல்லுவீங்க? நான் வரேன்னு தான் சொல்லுவேன். சரி, வேற யாரு? வெரி குட், சொல்லுங்க. ஆண்டி நான் வரேன்னு தான் சொல்லுவேன். லீமா, ஃப்ரெண்ட்னி, அவனா ஒண்ணுமே, அமலி சிஸ்டர், மேரி சிஸ்டர், பிரைஸ் ஆஃப் காட். பிரதர் நானும் வருவேன்னு சொல்லுவேன். பிரதர் ஜெனிட்டா, ஐ வில் சென்ட் மை சன். மேரி சிஸ்டர் என்ன சொல்றீங்க? நானும் வரேன்றேன், ஆனா எல்லாரும் ஆயத்தமா இருப்போம், யார் வேணாலும் போலாம். யார் வேணும் இல்ல, அவர் கேக்குறாரு, நம்ம விருப்பம் ரைட்ட, அவர் கேக்குறாரு. நான் தான் போகணும்னு நினைப்பேன். பிரதர் நான் போகணும்னு நினைப்பேன். சரி, இங்க இருக்குன்னு சொல்லுங்க. என்ன 2% அது யாருன்னு கேக்குறாப்பல எப்சிபா. ஜென்டான ரிப்ளை இல்லை. அம்மா அப்பா யாரும் ஒருத்தர் அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க எல்லாரும் கேட்கறேன். வேதம் என்ன சொல்லுவீங்க நான் பார்த்து விட்டு இது பதில் சொல்றது நல்லா இருக்கும். எல்லாரும் என்னோட கூட சேர்த்து கொண்டு அதான் ஆஷா என்ன கேட்டாங்கல்ல, அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அவனுடைய கிருபை. ரோமர் 9:3. எந்த வாசிக்க முடியாது அந்த சிச்சுவேஷன். அந்த மாதிரி மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே மேசியாவை விட்டு தவிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பவுல் என்ன சொல்றாருங்க? இனத்தார் நிமித்தம் அவரை சபிக்கப்பட்டவனாக நினைக்கிறார். அது என்ன சொல்ற பாருங்க, 1ல இருந்து பாருங்க. எனக்கு பார்க்க முடியல அவருக்கு. இப்ப கொஞ்சம் கட்டாகும் இறங்க. பரவாயில்ல ஜாயின் பண்ண. ரோமர் 9ஆம் அதிகாரம் பக்கம் 217 1ல இருந்து 3 வரைக்கும் பாருங்க. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, மேசியாவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று
பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே மேசியாவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. என்ன சொல்றாரு? ரெண்டு பேரும் பரவாயில்ல. நீ அம்மா தட்டு விட்டு அப்பா ஆமா ஆமா அம்மா இதை எதிர்பார்த்துதான் இப்ப தெரியுது யாரும் உண்மை. என்ன சொல்றாரு 3வது வசனத்துல? மாம்சத்தாரை விட்டு விட்டு கிறிஸ்துக்குள் சபிக்கப்பட்டவனா இருப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்காக நானே மேசியாவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. இது பவுல் சொல்றது எதை காட்டுறது? தாழ்மை. பவுல் சொல்றது எதை காட்டுறது? அவர் சொந்த ஜனத்தின் நிமித்தம் அவர் என்ன இருக்கிறாரு? மிகுந்த துக்கமும் மனவேதனையுமா இருக்கிறார். அது எப்படிப்பட்டதா? இடைவிடாத மனவேதனை. யாரை குறித்து? சொந்த ஜனங்களை குறித்து. சொந்த ஜனங்களை குறித்து. எந்த ஜனங்கள்? புது ஜனங்கள், இஸ்ரவேலர்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். 254 பக்கத்துல ஆரம்பிச்சு 255 பக்கம். ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் விலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறி இருந்தேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பாருங்க என்ன சொல்றாரு? யூதர்கள் ஆள் எப்படியா 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். அதுக்கப்புறம் 26 சொல்றாரு சொந்த ஜனங்களால் வந்த மோசங்களிலும். அப்ப இந்த ஜனங்கள் இவர் 5 தடவை அடிச்சிருக்கிறாங்க. 39 தடவை அடி 5 தடவை அடிச்சிருக்கிறாங்க. அடினா சாதாரண அடியில் அது ராடு. எப்படி ஒரு அடி வாங்கி நம்ம தாங்க முடியுமா? நம்மள யாரும் ஒரு அடி அடிச்சிட்டாங்கன்னா சரி அடிச்சுட்டு ஓட்டானா எங்கேயும் மாட்டுவான், அவனை தேடி கண்டுபிடி வழிவாங்க. ஆனா அப்படி இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக எப்படி இருக்காரு? இடைவிடாத மனவேதனை. இது என்ன அடிச்சாங்கடா இல்ல, அவர் ரட்சிக்கப்படணும். மனம் தெரிந்தலையே ரட்சிக்கப்படலன்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்புக்காக என்ன சொல்றாரா? நானே இந்த ரட்சிப்பு யாரு? ரட்சணம் யாரு? இந்த ஜனங்கள் என்ன அடித்த ஜனங்கள், என்னை பாடுபடுத்துற ஜனங்கள், அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அந்த ரட்சணத்தை விட்டு நானே அதை நான் இழந்து விரும்புகிறேனே.
அப்படிங்கிறார். இப்ப சொல்லுங்க. ஆ? இப்ப சொல்லுங்க, நான் தான் போலன்னு கேட்டவங்க யாரு யாரு? நானு. அப்புறம் வேற? அவங்க எல்லாரும் வரணும் பிரதர். அவங்க வரலன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, வேற யார் யாரு? ஃப்ரெண்ட் இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணவே மாட்டேன். பிரதீப், யூ ஆர் தேர்? எஸ் அங்கிள். Why are you not participating? Please do participate. என்ன சொல்லுவேன்? இல்ல அங்கிள், ரொம்ப அது டைசி கொஸ்டின் அங்கிள், வந்து ஆன்சர் பண்ண கரெக்டா? இல்ல மற்றவங்க ஆன்சர் பண்ணாங்க, அந்த மாதிரி ஆன்சர் பண்ணு. என் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்காளன்னு பயமா? இல்ல இல்ல, அவள கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தா, கேட்டுக்கிட்டே. தைரியமா சொல்லு. என்னங்க? அப்ப தைரியம் இல்ல இல்ல, அது அதாவது இது வந்து நம்ம அந்த அளவுக்கு பெரிய நீதிமான்லாம் கிடையாது, மத்தவங்க போலான்னு சொல்ற அளவுக்கு. என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து டிசைட் பண்ண முடியாது அங்கிள். ஏன்னா அதோடைய கான்சிக்வன்சஸையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அதாவது நம்மளுடைய நித்தியமா அவரோட்டு நம்ம பிரிஞ்சிருவோம். அதுக்கப்புறம் நிச்சயமா அந்த வேதனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் யோசிக்கும் போது அவங்களுக்கும் அந்த வேதனை பட்டா அதுவும் நம்மளுக்கு வேதனை தான். சோ இதனால நம்மளால தீர்மானமே எடுக்க முடியாது. இல்ல அத கேட்டு க்ளோஸ் ஆக போறது கேக்குறாரு. ஏமா ஒண்ணு நீ உள்ளவா இல்ல சோ அண்ட் சோ. அது வந்து அப்ப அவர்கிட்ட தான் சொல்லணும், நீங்களே தீர்மானம் பண்ணி வேண்டியதான். ஜெரிட்டா போடுறா, you send my son but it's only one means, it's Joel. இல்ல இது இங்க பவுல் சொல்றாரு, இத கேட்டுட்டு இப்போ 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமா பாருங்க. 1 கொரிந்தியர் 11:1. நான் மேசியாவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். சரி, 1 கொரிந்தியர் 4:16 என்ன சொல்றது? 4:16 230. ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். சரி, அப்போ இது தேவ வார்த்தை தானே பிரதீப்? ஆமா, 1 கொரிந்தியர் 4:16 தேவ வார்த்தை தானே? அதாவது பவுலுடைய வார்த்தை. பவுல் வந்து பவுலுடைய வார்த்தை தேவ மனுஷன் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் இருக்கு. சரி, தேவ வார்த்தை தானே? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம் பிரதர். விஜயா சிஸ்டர், ராஷா சிஸ்டர், ஒத்துக்கிறோம் பிரதர். சிஸ்டர், லீமா, எல்லாரும் சரி. அப்போ பவுல் என்ன சொன்னாரு? பவுல் என்ன ரொம்ப 9:3 அவர் கிறிஸ்துவ பின்பற்றுகிறார்ல. அப்புறம் நாம கிறிஸ்துவ பின்பற்றினா நமக்கு பின்ன இருக்கிற ஒருத்தர் அனுப்பிட்டா நம்ம அவர் பின்னாடி பாடுகளை அவர் வழியா கடந்து போயிடுவோம். இல்ல நான் கேட்கிற கேள்வி, என்னை பின்பற்றுவாங்கன்னு பவுல் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு? நானே என் ஜனங்களுக்கு பதிலாக சபிக்கப்பட்டவனா இருக்கிறேன். அப்போ இது தேவ வார்த்தைனா நீங்க அதை ஃபாலோ பண்ணுமா வேண்டாமா? கண்டிப்பா. ஆமா. அப்ப இப்ப சொல்லுங்க பிரதீப், சொல்லு இப்போ டெசிஷன் என்ன? அவரு நம்ம வைஃபையோ பிள்ளையோ யாரு அவரு விரும்புறாரோ நம்மளை விட்டாலும் பரவாயில்ல. அவர்தான் நம்ம கிட்ட கேக்குறான்னு சொல்றீங்களா? நீங்க தான் சொல்றீங்கல்ல பிரதர். ஒரே ஒரு இதுதான், நீங்க இப்ப சொல்றீங்கல்ல கொஸ்டின், நீங்களா இல்லன்னா வேற யாராவதான்னு சொல்லிட்டு தானே நம்ம கிட்ட கேக்குறாரு. அப்ப நம்ம தானே முடிவு எடுத்து சொல்லணும். அவருக்கு வந்துட்டு தேவ வார்த்தை நமக்கு என்ன காமிக்கிறது? பவுல் மூலமா தேவன் என்ன பேசுறாரு? பவுல நம்ம பின்பற்றணும். பவுல் என்ன சொன்னாரு? நான் மெசியா பின்பற்றது போல. அப்போ நான் எல்லாரும் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புறேன்.
லீமா சிஸ்டர், டெபரா சிஸ்டர், ஆஞ்சலா சிஸ்டர் வந்திருக்கீங்க. என்னோட ஒரு ஒப்பீனியன் பிரதர், ஆண்டவர் இந்த கேள்வி நம்மளை கேட்கும் பொழுது நம்ம வீட்டுல ஒருத்தர் வந்து ஆண்டவரை உறுதியா அறியாம இருக்கிறவங்கள நம்ம செலக்ட் பண்ணலாம். என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம எல்லாம் இந்த வார்த்தைகள்ல உறுதியா இருக்கிறதுனால பாடுகள் வழியா கடந்து போக முடியும் அப்படின்றதுனால நான் என்னோட மெசேஜ் போட்டுவிட்டேன். பிரதீப் சொன்ன மாதிரி ஆண்டவர் விட்டு போயிடுச்சுன்னா என்ன நித்தியமா அங்கதான் போகணும்ல. ரொம்ப சங்கடமான சிச்சுவேஷன். இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுறப்போ எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் உபத்திரவத்துல தள்ளப்படுறாங்கல்ல, அதுக்கப்புறமும் வர்றாங்கல்ல. நல்லா கேக்குறாரு. ஆமா கேக்குறாரு. சரி, ஈஷா சிஸ்டர் வரல, என்ன தெரியல. இத இங்கிலீஷ்ல யாரும் வாசிங்க. ஒருத்தர் கேஜவி, ஒருத்தர் என்ஐவி. பிரதீப் ரோமர். For I could wish that I myself were accursed from Christ for my brethren, my countrymen, according to the flesh. சரி, என்ன கேஜவியா? ஆமாங்க. ஓகே. சீக்கிரம். For I could wish that myself were accursed from Christ for my brethren. சரி, NIV the வாசது கேஜவி. For I could wish that I be accursed, that myself were accursed from Christ for my brethren. NIV la For I could wish that myself were cursed and cut out from Christ. சரி, பிரதீப் நீ வாசது திரும்ப வாசி. For I could wish that I myself were accursed from Christ for my brethren, my countrymen, according to the flesh. சரி, for I could wish. நல்ல போயின இல்ல. ஹீப்ரு பாஷையில், எபிரேய பாஷையில கிரமேஷ் இருக்கு அந்த வார்த்தை. அது என்னன்னா, அதோட அர்த்தம் என்னன்னா ஐ ப்ரே, ஐ விஷ். இங்கிலீஷ்ல ஐ குட் விஷ். எதை காட்டுகிறது என்றால் சொல்லல, ஐ டிசையர் சொல்லல, ஐ விஷ். Pradeep? Paul doesn't say I desire, he says I could wish. Yes. Paul என்ன சொல்லுகிறார்? நான் விரும்புகிறேன், நான் ஆசைப்படுகிறேன் சொல்லல, விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன் சொல்லல. அதாவது மேசியாவை விட்டு சபிக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? சபிக்கப்பட்டதுன்னா என்ன? அந்த வார்த்தை என்னன்னா அனுத்தீமான்ற வார்த்தை. மத்தேயு 25வது அதிகாரம் 46வது பாருங்க, அதே வார்த்தை.
40ஆம் பக்கம். அந்தபடி இவர்கள் நித்திய ஆசிரியை அடைகிறது. அது 3ஆம் வசனம். 22. அப்போது இடது பக்கத்தில் நிற்கிறத பார்த்து அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். என்ன இடது பக்கத்தில் நிற்கிற பார்த்து என்ன சொல்றாரு? சபிக்கப்பட்டவர்களே. அதே வார்த்தை அனதீமா. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஏழு 8. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி மேசியாவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அந்த சபிக்கப்பட்டவன் அதே மாதிரி அனத்தியமா. இது என்னன்னா டோட்டலி கட் ஆஃப் அல்லது செட் அபார்ட் ஃபார் டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். முழுமையுமாய் அழிக்கப்பட்டதற்கு பிரித்தெடுக்கப்பட்டது. கிறிஸ்துவிடம் சபிக்கப்பட்டதுனா நித்திய நித்தியமாய் போய்விடுகிறது. ரோமர் 9ஆம் அதிகாரத்துல இருந்து பவுல் எதை பத்தி பேசுறாரு? ரோமர் 9ல இருந்து 9, 10, 11 மூணுத்தையும் பாருங்க. இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் பேசுறாரு. இஸ்ரவேலர் பத்தி தான் 9, 10, 11 மூணுத்திலையும் பேசுறாரு. ஆனால் 8ஆவது அதிகாரத்துல அவர் எப்படி பிடிக்கிறாரு? 36ல இருந்து பாருங்க. 8:36ல இருந்து 39 வரைக்கும். பக்கம் 217. மேசியாவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபதிரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மை அன்பு கூறுகிறவர்களாகவே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் மிக காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய மேசியா யாசுவாவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாள் என்று நிச்சயித்திருக்கிறேன் இருக்கிறேன் சொல்ற. அப்போ அதை விட்டு பிரிக்க மாட்டாள் நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்ற பவுல் இஸ்ரேலரை பத்தி பேசுறப்ப நல்ல கவனிங்க. இஸ்ரேலரை பத்தி என்ன யோசனை? இஸ்ரேலரை பத்தி பேசுறப்ப எப்படி பிரிக்கப்பட்டாங்க? பிரிக்கப்பட்டது எப்படி? பர்மனண்டா பிரிக்கப்படுறது எப்படி சொல்வாரு? யோசிச்சேங்க யாரும் என்ன பிரதீப்? அது எப்படி பழைய ஏற்பாட்டுல மோசே சொன்னாரோ, ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேரை திருப்பி போடுங்க, அந்த மாதிரி ஒரு ஆத்ம பாரம் அவருக்கு இருக்குது அந்த அவங்களோட சொந்த ஜனத்தை குறித்து. யாத்திராவும் 32:32 மோசே கெஞ்சறார் பாருங்க. அவங்களை கொண்டு போய் சேருங்க, இல்லைன்னா இந்த ஜீவ புத்தகம் பேரை வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. யாத்திரா 32:32 32 அதிகாரம் 31, 32 ரெண்டுத்தையும் வாசிங்க. 113ஆம் பக்கம். அப்படியே மோசே
யாவே தேவனிடத்திற்கு திரும்பி போய், ஆ. ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆ. ஆகிலும் ஆ. தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும். இல்லாவிட்டால் ஆ. நீர் எழுதின உம்முடைய புத்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். பாருங்க, மோசே இதுதான் சொல்றாரு, பேரை கிறுக்கி போடும். சரி, இங்க பவுல் சொல்றாரு 8ஆம் அதிகாரத்துல, அந்த அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயத்திருக்கிறேன் சொல்றவரு உடனே மேசையை விட்டு சபிக்கப்பட்டு இருக்கு. எப்படி சொல்றாரு அதை? பிரதீப் யோசியா யோசிச்சேன். அதாவது என்ன ஆகுனா, ஆண்டவருடன் தேவனுடன் இருக்க 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 நம்ம எப்படி மாறிடுவோம்னா, அவருடைய ஹார்ட் எப்படி இருக்குதோ, அவர் சொந்த குமாரனே கூட பலியிட அவர் தயங்கள். சோ அந்த ஒரு இன் சென்ஸ் எப்படி ஆயிடும்னா, அவர் சொல்றாருல, இனி வாழ்வது நான் இல்ல கிறிஸ்துவே வாழ்றாருன்னு. we will lose our individuality. Like நம்மன்னு இருக்க மாட்டோம். எப்படி கிறிஸ்து நமக்கு இருந்து பரிதவிப்பாரோ, அவரு நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுவார் டோட்டலா. அதனால அவருடைய சிந்தை புதுசா நமக்குள்ள வந்துடும். அவர் எப்படி தன் ஜனத்துக்காக முழுசையா தன்னை அர்ப்பணிச்சு மறிக்க ஒப்பு கொடுத்தாரோ, நாமளும் அந்த மாதிரி ஆயிடுவோம், அவரை போல மாறிடுவோம். அப்ப மாறியப்ப நம்ம நித்தியத்துல அடிகளை போயிடுவோமா? அது போக மாட்டோம். ஏன்னா நீங்க சொல்றாரு சபிக்கப்பட்டவனா என்று, அப்ப சபிக்கப்பட்டவனா அதான அர்த்தம்? இல்ல அது ஆனா விஷ் தானே சொல்றாரு, ஐ குட் விஷ் தானே சொல்றாரு. வேற யாருன்னு சொல்லுங்க. ஆஞ்சலா சிஸ்டர், விஜயா சிஸ்டர், லீமா சிஸ்டர்லாம் பேச சொல்றாங்க. யாரும் ஒண்ணும் பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. வேதத்துல நம்ம நல்ல கூர்ந்து பார்க்கணும். விஜய சிஸ்டர் சொல்லுங்க. சரி, யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்றீங்க, தெரியல. சரி, ரைட். அப்ப அவங்களையும் ரட்சிங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறது சரி. இங்க என்ன இங்க அவங்களையும் நீ ரட்சியும் சொல்லிட்டாங்க. தன்னையே கொடுக்கணும்னு விரும்புறான்றாரு. அதான் குமாரன் கொடுத்தாரு, ரைட்டு. குமாரன் கொடுத்தாரு, ரைட்டு. குமாரன் தேவன் நடிப்பினாரு, ரைட்டு. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டது. சரி, இதுதான் நான் சொன்னேன். ஆக்சுவலா விஷ், ஐ குட் விஷ், ஐ குட் விஷ் இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. தமிழ் இருக்கு கொஞ்சம் விரும்புவேனே, விரும்புகிறேன்னு கூட இல்ல, விரும்புவேனே. இப்போ ஐ குட் டிசையர், இப்ப டிசையருக்கும் விஷுக்கு என்ன வித்தியாசம் பாக்குறப்ப, அல்லது விரும்புவேனே ஆசைப்படுகிறேனே, அதுக்கு வித்தியாசம் இருக்கு. விஷ் டிசையர் ரெண்டுத்துக்கும் அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லி தமிழுக்கு சொல்லணும். டிசையர் என்பது நம்மால் சாத்தியமாகும். பாருங்க, பிலிப்பியர் கிடைங்க 3ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. 9 இருந்து இல்ல சொல்ல போனா 8 கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் 8 12 வரைக்கும். அது மாத்திரமல்ல, என் ஆண்டவராகிய மேசியா யாசுவாவை அறிகிற
அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் மேசியாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் மேசியாவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து மேசியாவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கேட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ பவுல் என்ன சொன்னாரு? எப்படியானு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் அவரோட ஒட்டிக்கணும். அப்ப ரோமருக்கு எதிர்ப்பு அப்படியே எழுதிட்டு பிலிப்பி பண்ணது இப்படி எடுத்து வரோம். சொல்லுங்க சொல்லுங்க விஜய் சார். அப்படி இருக்கிறது அவங்களும் ரட்சிக்கப்பட்டு வரணும் தானே மிகுந்த வாஞ்சியோடு கூட இருக்கிறேன். அந்த சபிக்கப்பட்ட விரும்புறேன்றாரு. இங்க எப்படியாவது கிறிஸ்துவோட கூட ஒட்டிக்கணும், உயிர் தேர்தல் அவரோட இருக்கணும் சொல்லிட்டு இப்ப 12வது வசனம் வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் மேசியா யாசுவாவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையாய் தொடர்கிறேன். அப்போ ஆசை ஒண்ணு, விரும்புறது ஒண்ணு. ஆசைக்கும் விரும்புறதுக்கு வித்தியாசம் இருக்கு. எப்படி? டிசைருக்கும் விஷுக்கும் டிசைர் இருக்கு. டிசைர் என்பது என்னால் செய்யக்கூடியதை அட்டம் பண்றது. விஷன்றது என்னால் செய்ய முடியாது, என்னால் செய்ய முடியாது. அதுதான் ஆசையாய் தொடர்கிறேன். ஆசைப்படுறது நம்மளால சாதிக்க முடியும், அதுதான் நான் ஆசைப்படுறேன். ஆனால் விரும்புவேனே, நான் விரும்புவேன், நான் விரும்புகிறேன் இல்ல. அதனால ஐ குட் விஷ் அப்படின்னா என்ன? எதை காட்டுது? எதை காட்டுது? ஆண்டவர் ஒருபோது அந்த மாதிரி நம்ம முதல்ல அந்த கேள்வி அது மாதிரி கேட்கவே மாட்டார். யாரும் அதை சொல்லல. நான் இந்த கேள்வி கேட்கிறப்ப ஆரம்பிக்கிறேன், கேட்கும் போது நாங்க பதில் சொல்றோம். ஆண்டவருடைய கேட்பாரா பிரதர்? முதல்ல இன்க்ளூடிங் பிரதீப். என்ன பிரதீப்? இல்ல அங்கிள், நான் ஆக்சுவலா அதை கவுண்டர் பண்ணலான்னு இருந்தேன். தெய்வ வார்த்தைக்கு அது எதிரா இருக்கு, அதனால அவரை ஒரு வார்த்தைக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன். பட் நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொஸ்டின் கேட்டீங்க, சரி அதை அப்படியே வச்சுப்போம். மனுக்குலத்திலே வந்த ரட்சிக்கு வந்த தெய்வம் நீ உள்ளவரை கூட சொல்லுவாரா? அதுக்காக பாடுபட்டாரு அந்த தெய்வம் நமக்காக. தன்னையே எங்க போனார்? பாதாளத்துக்கு. இறங்கினவரே ஏறினவரே இறங்கும்படிக்கு எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எந்த பிரசங்கமா இருந்தாலும் உடனே கேட்டாலும் நீங்க என்ன உஷாரா இருக்கணும். நான் கேட்டதுக்கு யாருமே சொல்லல. தெய்வம் அப்படி கேட்பாரா நம்மளை பார்த்து? அவர் உள்ள துடிக்காதா? எப்படியானு எப்படி உள்ள இழுக்கும்? நோவா காலத்துல என்ன ஆச்சு? அவ்வளவு பேர் அநீதிமானுங்க. ஆனா நோவா மாத்திரம் என்ன பண்ண? குடும்பத்தை வச்சு நோவா உள்ளத்துல பேழையா தேவனே இறக்கிறார். எங்கேயாவது மாட்டின்னு விழுந்துட போறானே. அப்போ உள்ளம் துடிக்குது நீதிமானுக்காரு. அதே போல லோத்த என்ன பண்றாப்புல? கைய பிடிச்சு எடுத்துட்டு போறாப்புல. தேவனுடைய உள்ளம் துடிக்கும், ஆண்டவருடைய உள்ளம் துடிக்கும். ஒருபோது நம்ம அப்படி கேட்க மாட்டாங்க. ஒருவனும் அழிந்து போது எனக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லிட்டு பாவம் செய்கிறவன் திருமணம் மனம் திருமணம் தான் நான் விரும்புகிறேன். இப்ப வருது நான் கேட்ட
பிரதர் நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பர்டிகுலரா சொல்றீங்க. அதான் கேட்டாலும் யார் கேட்டாலும் முதல்ல இதை கவுண்டர் பண்ணுங்க. கவுண்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் இந்த கேள்வியை கேட்கறீங்கன்னு கேளுங்க. பிரதீப் இந்த கேள்வி கேட்பா நான் எதிர்பார்த்தேன், கேட்கல. அப்ப நீங்க ஒண்ணுமே சொல்லலையே இன்னும். அதனால நான் சொல்லல. அதான் நான் வேதத்தை வச்சு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு நான் என்ன ஆசாச கேட்டாங்க. வேதத்தை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன், நான் சொல்லல. இப்போ பவுல் எதை விரும்புகிறார், எதை ஆசைப்படுகிறார்? விரும்புறது என்னது? அதுவும் ஐ விஷ் கூட சொல்ல இங்கிலீஷ்ல, ஐ குட் விஷ். தமிழ் எப்படி? நான் விரும்புகிறேன்னு சொல்ல, விரும்புவேனே. விரும்புவேனேன்றது எது காட்டுகிறது? எப்படியான இவங்கெல்லாம் வந்துட்டான். இதுதான் ஆண்டவர் மரத்துல என்ன சொன்னார்? பிதாவே இவளுக்கு மன்னியும். அப்போ அந்த உள்ளம் பவுலுக்கு வருது. பிதாவே இவளை எப்படியான ரட்சியுங்க. அதுதான் காட்டுது. விரும்புவேனே, நான் விரும்புகிறேன்னு கூட சொல்லல. நல்லா கவனிச்சுக்கலாம், விரும்புகிறேன்னு சொல்லல, ஆசைப்படுவேன்னு சொல்ல, விரும்புகிறேன்னு சொல்ல, விரும்புவேனே. இங்கிலீஷ்ல ஐ விஷ், ஐ குட் விஷ். பட் விஷனால அவுட்டு. டிசையர் விஷ் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க என்ன டிக்ஷனரியில சர்ச் பண்ணி பாருங்க, டிசையருக்கும் விஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம். டிசையர் நம்மளால முடியும், அதை நாம் ஆசைப்படுகிறது. முடியாது, அது விஷ் தான் பண்ண முடியும். அது முடியாது. எது முடியாது? மேசியா விட்டு நிரந்தரமாய் சபிக்கப்படுது என்னால் முடியாது. அதனால முதல்ல ஆண்டவர் மாதிரி கேட்க மாட்டாரு. பவுலும் இங்க எதை காண்பிக்கிறாரு? தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் பரிதவிக்கிறார். அந்த பரிதவிக்கிறார் எப்படி? இதாவே அவர்களுக்கு மன்னியம். அங்க பரிதவிக்கிறார் ஆண்டவர். அந்த உள்ளத்தை பெற்றுக்கொண்ட பவுல் அவரும் பரிதவிக்கிறாரு. அப்ப பவுலை பின்பற்ற, மேசியாவை பின்பற்ற நாமும் என்ன பண்ணணும்? நாமும் அப்படி பரிதவிக்கணும். எப்படி பரிதவிக்கணும்? பவுல் எப்படி பரிதவிக்கிறாரு? தன்னுடைய ஜனங்களுக்காக. நாம எப்படி பரிதவிக்கணும்? குடும்பம், சுற்றுப்புறம் எல்லாருமே குடும்பத்துக்கா இல்ல என்ன பண்ணுங்க? பவுல் இங்க யாருக்காக விண்ணப்பம் பண்றாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அவர்கள் யாரு? 4வது 5வது சொல்றாரு, ரோமர் 9:4-5. தேவ ஆராதனை அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி மேசியாவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் சர்வத்துக்கும் மேலானவர், தேவன் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். God bless you. அப்போ இவங்க யார்? யூதர்கள். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டவங்க. எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டவர்களை குறித்து பவுல் என்ன பண்றாரு? பரிதவிக்கிறார். அப்ப நம்ம யாருக்காக பரிதவிக்கிறோம்? யூதர்களுக்காக. பாருங்க, நம்மளுடைய கண்ட்ரிமன், நம்ம தேசத்தில் உள்ள இனத்தார் யாரு? கிறிஸ்தவர்களை சொல்லிக் கொண்டிருக்க யூதர்கள் யாரு? ஒரே ஏற்பாடு, பழைய ஏற்பாடு ஒண்டிதான் அவளுக்காக பரிதவிக்கிறார். அப்ப நம்ம கிறிஸ்தவர்கள் யாரு? 2 ஏற்பாடுகளை பெற்றுக்கொண்ட விசேஷத்தில் இப்படிப்பட்ட சீரப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் அங்க சங்கீதத்தில் வாசிக்கும். அப்போ அதை காட்டில் எப்படி மேலாண்டவன் நம்ம? எபிரேயர் 11:40 சொல்றது வாசிங்க. எபிரேயர் 11:40 பக்கம் 309. குரல் ஜோரா வருது. என்ன பிரதர்? குரல் ஜோரா வருது. ஓகே. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். யார் அந்த அவர்கள்? பழைய ஏற்பாட்டில் அந்த
யூதர்கள். யூதர்கள் பழைய ஏற்பாடு யூதர்கள் மாத்திரம் இல்லை, அதுக்கு முன்னால எல்லாமே யூதர்கள். அப்போ இவர்களுக்காக பரிதவிக்கிறாங்க. நம்ம யாரு விசேஷர்கள்? அப்போ நம்ம யாருக்காக பரிதவிக்கணும் அதிகமா? கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. 2 ஏற்பாடுகளை பெற்றுக்கொண்டும் அதை விட்டு விலகி போறாங்க, அதை ஏத்துக்காம இருக்காங்களே. புரியுதா? இப்ப புரியுதா? புரியுது. இன்றைக்கு சத்தியத்தை வெளில இருக்க முதல்ல உள்ள இருக்கணுக்கே சொல்லணும். ஏன் எத்திபா ஜெபம் பண்றப்ப ஒரு காரியம் சொன்னா தெரியுமா? நீ லவோதிகா மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரை வெளியே தள்ளிட்டாங்க. ஆண்டவர் வெளியே தட்டு, ஆண்டவர் தான் வாய்ப்பு தட்டுறாரு, உள்ள இல்லை அவரு. அப்ப ஆண்டவர் உள்ள இல்லையான்னு பரிதவிக்கணும். நம்ம செய்யறோமா? நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? தேவனே என்னோட தேவைகளை இதை சந்திங்க, அதை சந்திங்க. குடும்பத்துக்காக உங்களை ரட்சிக்கப்படாத நீங்க மற்ற மார்க்கத்துல இருந்தீங்கன்னா அதுல ரட்சிக்கப்பட்டு வந்தீங்கன்னா ஓரளவு குடும்பத்துல ஜெபம் பண்ணுங்க, வேண்டாங்களா? ஆனா பரிதி வைக்கிறேன்னா அவங்களுக்குலாம் என்ன வேதம் கொடுக்கப்படலை. ஆனால் அருமையான வேதம், பரிசுத்த வேதாகமத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? நீங்க அவனுடைய சத்தியத்தை நம்ம சொல்றோமா? கிறிஸ்து இல்லாம இருக்காங்க, மேசியா இல்லாம இருக்காங்க. மேசியா ஜீவ வார்த்தை இருந்தாதான், இல்லைன்னா வெறும் வீண் வார்த்தை. அந்த ஜீவ மேசியா இருந்தாதான் ஜீவ வார்த்தை, இல்லைன்னா வெறும் வார்த்தை, அது வீண் வார்த்தை. மேசியா இல்லாத இடத்துலாம் வீண் வார்த்தை. இவர்களுக்காக நாம் பரிதவிக்க வேண்டும். எல்லாருக்கும் புரியுதா? பிரதீப் புரியுது. அப்ப எவ்வளவு நம்ம கிட்ட தேவன் இந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறாரு. அநேகருக்கு இல்லாத இந்த பொக்கிஷம் ஜெபம் பண்றப்ப சொன்னால எப்படிப்பட்ட சபையில நம்ம எல்லாம் அங்கமா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. அப்போ இந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டனா இதை 5 தாளந்தை வாங்கினவன் 5 தாளந்தை சம்பாதித்தான், 2 தாளந்தை வாங்கின 2 தாளந்தை சம்பாதித்தான். அப்போ 2 பேரையும் பார்த்து என்ன சொல்றாரு? உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரன் என்றார். ஆனா அந்த 1 தாளந்தை வாங்கின பார்த்து என்ன சொல்றாரு? பொல்லாதவன் சோம்பனமான ஊழியக்காரன் என்றார். இப்ப நமக்கு தேவன் அருமையான இந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லாம அப்படியே காலத்தை ஓட்டினோம்னா ஆண்டவர் உருவாக்கிக்கிறப்ப என்ன சொல்வாரு? பொல்லாதவனும் சோம்பனமான ஊழியக்காரனு. சொல்லுங்க சத்தியத்தை, அவளுக்காக பரிதவிக்கணும். எந்த சபைக்கு போறீங்களா சொல்லுங்க, சொல்லாம கால் எடுத்து வெளியே வைக்காதீங்க. அங்க சொல்றதுன்னா கால வைங்க. ஏன்னா என்ன சொல்றாரு? ஒரு பட்டணத்துக்கோ ஒரு வீட்டுக்கோ போறப்ப அந்த சத்தியத்தை சொல்லுங்க. ஏத்துக்கொண்டா உங்க சமாதானம் மட்டும் இருக்குது. ஏத்துக்கொள்ளலாம் காலில் படிந்த தூசியை உதறி போட்டுருங்க. நியாயத்திற்கு நாளில் சோதம் குமார் அவர் நேரத்தை பார்க்கலும் அதிகமாக இருக்கும். இந்த சத்தியத்தை நமக்கு தேவன் கொடுத்த நோக்கமே என்ன? நாம் பெற்றுக்கொண்டு அது சிறசிறு மேல் ஊற்றப்பட்டு தாடியிலும் அங்கியிலும். அப்போ இந்த சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். ஒரே தேவன், ஒரே ஆண்டவர், ஒரே ஆவி, 3 1 கிடையவே கிடையாது. வேறு இல்லாது இவர்களுக்காக நாம் பரிதவிக்க வேண்டும். இவர்களுக்காக நாம் சத்தியத்தை தைரியமாய் எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் தேவன் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிற காரியம் இந்த வசனத்தின் மூலமாய். அதனால பவுல் என்னமோ அப்படியே பிரித்து விட்டு இல்லை, அது இல்லை. அந்த சிந்தை இருக்க வேண்டும். I could wish, I could desire, I could wish. நான் விரும்புவேனே, நான் விரும்புகிறேன், ஆனா நான் ஆசைப்படுகிறேன். எதுக்காக நான் ஆசைப்படுகிறேன்? நான் எப்படியானும் மேசியாவோட நித்தியமா இருக்கணும். அந்த ஆசை தான் நமக்கு. மேசியாவல்லால் மேசியாவல்லால் இன்பம் மீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. மேசியாவல்லால் மேசியாவல்லால் இன்பம் வேறு எங்கும் இல்லையே. எங்கும் இல்லை, வானத்திலையும் பூமியிலையும் எங்கேயும் நமக்கு இன்பம் யாரு? இன்பமிதே பேரின்பமிதே
மேசியா சுவாமி நாமமதே இன்பமிதே பேரின்பமிதே மேசியா நாமமே. அந்த நாமம் தான், அதுதான் நமக்கு இன்பம். அதனால ஒருபோதும் நாம் அவரை விட்டு சபிக்கப்படுவது கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்காக இந்த அருமையான பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்ம அவங்களுக்காக பரிதவிக்கணும், சத்தியத்தை சொல்லுங்க. ஏத்துனாலும் ஏத்துக்காலும் அவர் ரத்தப்படி உங்களை தலை மேல வராது. ஏத்துனாங்கன்னா ரைட்டு, ஏத்துக்கலன்னா அந்த ரத்தப்படி உங்க மேல வராது, அவன் மேல வரும். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.